டே 17 ஆஃப் நான் மறுபடியும் புறா வளர்க்க போகிறேன். நம்ம ஃபாலோவர் ஒரு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ப்ரோ இது மாதிரி எங்கள் வீட்டில் புறா வச்சுருந்தோம், நாங்கள் எல்லாத்தையும் வித்தாச்சு, பட் ஒரே ஒரு பேர் புறா மட்டும் திரும்பி எங்கள் வீட்டுக்கே வந்துருச்சு, நீங்கள் வேணால் வந்து எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நம்மளும் உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு கைஸ். ஒரு வழியாக அவங்க தெருவை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கும் போயாச்சு கைஸ். அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு புறா மட்டும்தான் இருக்குது. அவனோட ஜோடி எங்கேயோ பறந்து போயிட்டான் போல. அடுத்த நாள் வந்தால் பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த புறாக்களோட பாசத்தை பாருங்களேன். ரெக்கையை ஃபுல்லாக வெட்டியும் வளர்த்த ஓனர் வீட்டுக்கே திரும்பி பறந்து வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் புறா வளர்க்குற ஆசையே இன்னும் அதிகமாகுது கைஸ். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் புறாவை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாச்சு கைஸ். ஆனால் நம்ம இந்த புறாவை நம்ம லாஸ்ட்டில் விட போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தனி கேஜிலே அடைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் கைஸ். எப்போதுமே இன்னொரு லாஃப்டில் இருந்தோ இல்லை வெளியில இருந்தோ புறா வாங்கிட்டு வரும்போது நீங்கள் அதை தனியாகவே அடைச்சி வச்சு அதுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஃப்டில் ஆட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஏஞ்சோடனே அந்த புறாவை எடுத்து நம்ம புறாக்களோட விட்டாச்சு கைஸ். அவனும் ஜாலியாக போய் தீனியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் புறா தான் கைஸ். அதோட ஃபீமேல் வந்துட்டுனா பிரச்சனை இல்லை, இல்லைனா ஒரு புது ஃபீமேல் தான் வாங்கி போடணும். ரொம்ப தூரம் பறந்து வந்திருக்கும் போல. எல்லா புறாவும் போனதுக்கப்புறமும் கடைசி வரைக்கும் சரியான பசியில் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு கைஸ். ஃபைனலி நம்ம லாஃப்டில் ஒரு கருப்பியை ஆட் பண்ணியாச்சு. இந்த புறா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம இதே மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.